வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன். ஸோ யூஜி டிஆர்பி பிடிபிஆர்டி 2024ஓட இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 14/4/2025 ரீசன் ஃபார் டிலே டிஆர்பி ரிப்ளை. ஸோ போன தேர்ஸ்டே எனக்கு வந்து மெசேஜ் நேற்று தான் அனுப்பியிருந்தாங்க. தேர்ஸ்டே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராசஸ் எப்படி இருக்குது, எப்போ மேடம் அப்படின்னு சொல்லும்போது யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து டிஆர்பியிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் டேட் எப்படி இருக்கும், எந்த டைமில் இருக்கும், ஏப்ரல் எண்டில் வந்துருமா, மே ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம எந்த வீடியோ போட்டிருந்தாலும் அதில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் கரெக்டான டைமில் வந்துடும். ஸோ டிஆர்பி டெட்டு, பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கான மோட்டிவேஷ்னல் வீடியோலேருந்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டெப்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் எஸ்ஜிடி அண்ட் யூஜி டிஆர்பிக்கு கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த யூஜி டிஆர்பி பிடிபிஆர்டி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் ஃபார் டிலே அப்படிங்கிறது நம்ம பயப்படுற மாதிரியோ ரொம்ப நிறைய பேர் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டீப்பாக பயந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜியாகிரஃபி லிஸ்ட்டில் லிட்டிகேஷன்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் இருந்துச்சு திரும்ப போட்டாங்க. அதே மாதிரி வேறு எந்த ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு அடுத்து உடனடியாக வந்து சிவி முடிஞ்சவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறதுக்கான தயார் நிலையில் தான் இருக்குது. லிஸ்ட்டு வந்து ஆனால் இன்னும் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பலை. சீக்கிரமே அனுப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்கிரமே அனுப்பிடுவோம். யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு விரைவில் தகவல் வரும் அப்படின்றது தான் இதை இப்போ நம்ம டிஆர்பிக்கிட்டேருந்து வந்த ரிப்ளை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஏற்கனவே டிஆர்பியால் வெரிஃபை பண்ணப்பட்டு அந்தந்த யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட லிஸ்ட்டு வந்து திரும்ப பெறப்பட்டது. அதாவது வித்ட்ரான் பண்ணியிருந்தாங்க, திரும்ப அதை புதுசாக தான் அனுப்புவாங்க. ஸோ பழைய லிஸ்ட்டில் சேஞ்சஸ் இல்லாமல் தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. அவங்களோட தரப்பு எவிடன்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து கொண்டு போய் ஈக்குவலன்ஸு இனிஷியல் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கொண்டு போய் வச்சு இன்எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. வேறு பெரிய மாற்றம் இல்லை. கம்யூனல் ரேங்க்கில் சில மாற்றங்கள் இருக்குது. சில லாஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும் வந்திருக்காங்க புதுசாக ஒருத்தர் வரும்போது. ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதனால் உங்களுக்கு விரைவில் வந்து இதற்கான பணி நியமனம் வந்து நடக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ப்ரொசீஜரும் வேகமாக நடந்துட்டுருக்கிறதுனால இருவருக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஏன்னா இவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தாட் இல்லாமல் ஒரு மாசான அப்பாயின்மெண்ட்டை காட்டுறதுக்காக கூட ரெண்டும் ஒரே நேரத்தில் கூட பணி நியமனம் இருக்கலாம் இந்த இயர் அண்ட் லாஸ்ட்டில் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் தான், ஒரு கெஸ்ஸில் தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸு எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரிவைஸ்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே இல்லை மே மாதம் ஃபஸ்ட்டில் இல்லை இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு போகும்போது இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் என்ன மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் வராதப்போ இதை போடும்போது எல்லாருக்கும் ஒரு இரிட்டேஷனும் வருங்கிறதுனால. ஆனால் நிறைய பேர் ஆர்வமாக கேட்குறீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கேன்னு. நான் அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். எந்தவித டீப் திங்கிங் ரொம்ப பயமான மன உளைச்சலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்புவோம். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்ஸ் விரைவில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக கவர்மெண்ட் டீச்சராக உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.